ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? இங்கே வரேங்க எங்கள் வீட்டை ஆட்டுக்கிட்டு அத்தை பெரிய மாட்டை வாங்கி சாப்பிடு. வேப்பந்தலை எங்கள் அக்கா வீட்டில் நைட்டு பிறந்த நாள் கும்பிட்டாங்க. அதில் கேசரின்னு எங்கள் பாப்பா அடம் முடிக்கிறாங்க. அது நம்ம வீட்டில் இருக்குது. அடம் முடிக்கிறாங்க. நாங்களும் இன்றைக்கி சாயந்தரம் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க. வேப்பந்தலை எப்படி இந்த ஆடு நாங்கள் கட்டி விட்டாங்க, கீழே போட்டு உச்சா பெஞ்சு தின்னுடுதுன்ட்டு இதுமாரி கட்டி விட்ருக்காங்க, சாப்பிட்டுட்ருக்காங்க. இதான் எங்கள் நடுக்கா வீடு. எங்கள் நடு அப்படி எங்கள் வீடு இது இந்த தைய மிஷின் வச்சு தைச்சிட்ருக்காங்க அவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து கிளைமேட்டே ஒரே சேஞ்சாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரே மப்பா ஒரு மாதிரியாக அப்படியே இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரியாக மேகம் கருக்குது அந்தமாரி. இங்கேருங்க எங்கள் வீட்டு ஆடு எல்லோரும் கேட்குறீங்க. எங்கள் மாமி வீட்டு ஆடு தான் அது. மாமி வீட்டு ஆடாக இருந்தானே எங்கள் ஆடெல்லாம் ஒன்று தான், பார்த்துக்கிறது தான். அத்தை வீட்டில் இல்லைனா கூட எல்லாம் செய்கிறது போகிறது, ஆட்டுக்கு இறதுடுறது போடுறது எல்லாம் உண்டு. ஆடு கட்டி கிடக்கு. அம்மா பொண்ணு, இது பேர் வந்து அம்மு பொண்ணு. அவங்க கீழே விழுந்து இந்த கால் வந்து இடுக்கில் விட்டு கொஞ்சோண்டு நொன்றாங்க. அவங்க வந்து அம்மா பொண்ணு, அம்மா பொண்ணு குட்டி, அம்மா பொண்ணு எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. இந்த ரெண்டும் அம்மா பொண்ணுன்னா வந்துடுவாங்களாம், விடாந்துருவாங்க. பாருங்க அது ரெண்டும் எவ்வளோ கொஞ்சிக்கிட்டு ஆசையாக இருக்குன்னு. வா சூப்பர். ஓகே, அதுக்கும் வந்து பார்த்திங்களா, ஆடாக இருந்தானே மாடாக இருந்தானே அதுக்கு ஒரு பாசங்கள் ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே பாருங்க ஆடெல்லாம் நிற்கிறாங்க. எங்கள் வீட்டு பாருங்க மாமரம். எங்கள் குளத்துல அவ்வளோ தண்ணி கிடக்கு, ஒரே பயமாக இருக்குது. ஃபுல்லாக குழம்புலாம் தண்ணி தான். மீன் பிடிக்கலாம் குளத்துல, இவ்வளோ தண்ணியில் மீன் பிடிக்க முடியாது, நீஞ்சி தான் போகலாம். கடைங்க வர கத்துது என்னை பார்த்துட்டு. இது தெளித்தாங்களே நாற்று முளைச்சிட்டு, அத்தை நாற்று இல்லாத இடத்துல எடுத்து நடுவாங்க. வரேன் நடுவாங்க. இதோ பாருங்க, ஒருத்தவங்க சவுக்கொல்லையில் குப்பள்ளி கொட்ட போகிறாங்க. அங்கே அப்படியே வாழை மரமாக நிறையா வாழைதாரெலாம் இது. மாமா ஃபுல்லாக ஒர்க்கு எல்லாம் அப்படியே அவங்களோட சவுக்குப்படி இது. இறங்க குளத்துல எவ்வளோ குளத்துல தண்ணி கிடக்கு. அப்புறம் வந்து எங்கள் வீட்டு வாழை மரம். ஊரை பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு. எவ்வளோதான். ஒரு வீட்டு குளம் இருக்காது, இது பக்கத்து வீட்டு குளம். இதுதான் எங்கள் குளம். இந்த குளத்துக்கிட்டே முன்னாடி பனை மரம் இருந்துச்சு, அதெல்லாம் வெட்டியாச்சு என் கல்யாணத்தோட. பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி கிடக்கு பாருங்க. ஐயோ, பிள்ளைங்கள்லாம் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். குளத்து பக்கமெல்லாம் விடவே கூடாது, அவ்வளோ ஆழம் அந்த குளம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. எங்கள் சின்ன பாப்பா சரியான வாளாக இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுதான் பக்கத்து வீட்டு குளம் தோ இருக்குது பாருங்கள், தெரியுதா? இந்த ஒருத்தர் விறகு கட்டிட்டு வராரு அடுப்பறிக்க. அப்புறம் அங்கே ஃபுல்லாக பனை மரம், அப்படியே அமைதியாக இருக்குது, ஒரே அமைதி. நான் இருக்கிறத பார்த்துட்டு உடையாடுறாங்க பாப்பா, அதனால தான் வர்றதில்லை, வீடியோலாம் எடுக்க முடியல. வந்து நான் பார்த்துட்டு உடையாடுறாங்க கொண்டுன்னு. அக்கா, அத்தை ஆட்டுக்கு தண்ணி வச்சுட்டா? தண்ணி அப்புறம் கொஞ்சோண்டு தான் இருக்குது.
ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.